அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நம்ம இந்த வாரம் வெளிவர இருக்கின்ற வெள்ளிக்கிழமை வெளியாக இருக்கின்ற அஞ்சான் படத்தை பத்தி தாங்க ரிவ்யூ பார்க்க போறோம். அஞ்சான் என்னடா 11 வருடங்களுக்கு முன்னாடி வந்த அஞ்சான படத்தை ரிவ்யூங்கிறீங்களா? ஆமாங்க, 11 வருடங்களுக்கு பிறகு வந்தாலும் குறிஞ்சி பூ எப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை பூக்குமோ அதே மாதிரி இயக்குனர் லிங்குசாமி வாழ்க்கையில இந்த படம் ரீ எடிட்டட் வெர்ஷன் பண்ணி அஞ்சான் 2னே சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல, அவங்க அதாவது நாகரிகங்கிறது அஞ்சான் ரீ எடிஷன் போட்டிருக்காங்க. படத்தை பத்தி பார்ப்போம், அதை பத்தி என்னங்கிற சொல்லுங்க. இந்த படத்தின் தயாரிப்பாளர் திருப்பதி சுபாஷ் சந்திர போஸ். தமிழ் சினிமால இவர் முக்கியமான தயாரிப்பாளர்ல இவரும் இருக்காரு. எந்த அடிப்படையில் சொன்னீங்கன்னா தேசிய விருது, மாநில விருது, பிலிம்பேர் அவார்டுகளை எக்கச்சக்கமா குவிச்சவர். ஏன்னு கேட்டா இவரோட படங்கள் ஒவ்வொன்றும் முத்தான படங்கள். இவர் நம்மளது லிங்குசாமி இயக்குனரை வச்சு இவர் தயாரிச்ச படம் பாத்தீங்கன்னா பையா மாபெரும் வெற்றி படம். அதற்கப்புறம் சேட்டை, அதுவும் சூப்பர் ஹிட் படம். அஞ்சானும் இவர் நம்ம லிங்குசாமி இயக்குனர் இவருக்கு 3 படம் பண்ணியிருக்காருன்னா அந்த 3 படங்களுமே முத்தான படங்கள் தான் சொல்லணும். அதாவது பையா, சேட்டை, அஞ்சான். அதோட மட்டும் இல்லாம இவர் பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா தீபாவளி, நம்ம எடிட்டர் மோகனோட பையன் அவர் ஜெயம் ரவி அவர்களை வச்சு தீபாவளி, பட்டாளம், சேட்டை, வழக்கன் 18, கும்கி, இவன் வேற மாதிரி, கோழி சோடா, சதுரங்க வேட்டை, மஞ்சப்பை, பல வெற்றி படங்களை தயாரிச்சவர் தான். அதோட மட்டும் இல்லாம சின்ன படம் ரஜினி முருகனும் இவர் தயாரிப்புல வெளிவந்ததுதான். ஜிகுனா, அப்புறம் பாத்தீங்கன்னா திருமாணிக்கம், இந்த படங்களும் இவர் சிறுபட தயாரிப்பாளர்கள் ஆதரவு பண்ணி வெளியிட்டாரு. அதோட மட்டும் இல்லாம பிகினிங்கிற படமும் இவர் வெளியீட்டுல வந்தான். திருப்பதி வெளியீட்டுல வந்தார். இவர் மொத்தத்துல தமிழ் சினிமாவில பெரிய படங்களும் பண்ணியிருக்காரு, சின்ன படங்களும் பண்ணியிருக்காரு. அவர் தான் சுபாஷ் சந்திர போஸ், திருப்பதி பிரதேசின் அதிபர். இப்ப படத்தை பத்தி பார்ப்போம். அஞ்சான், நான் தான் சொன்னேன் ஏற்கனவே, படம் இந்த முறை பார்க்கும்போது ஒரு புது படம் பார்த்த திருப்தி இருந்துச்சுங்க. ஆர்டரையும் மாத்திருக்காங்க. அதே நேரத்துல படம் 2 மணி நேரம் தாங்க படம் இருக்கு. 2 மணி நேரம் 26 நிமிஷம். இந்த படத்தை 26 நிமிஷம் தயவு தாச்சனை இல்லாம தூக்கி எறிஞ்சிருக்காங்க. அதனாலதான் என்னமோ 11 வருஷம் கழிச்சு இந்த படத்துல ஒரு புதையல் இருக்கிறத அழகா தேடி கண்டுபிடிச்சு ஆண்டனி சும்மா ரீ எடிட்டிங் பண்ணியிருக்காங்க. படம் கிறிஸ்டல் கிளியரா கண்ணாடி மாதிரி இருக்குங்க. அதே படத்தினோட வசனங்கள்லாம் சூப்பர்னே சொல்லலாம். அதாவது நான் சாகிறதா இருந்தாலும் நானே தான் முடிவு பண்றேன், நீ சாப்பிடுறதா இருந்தாலும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அந்த இடங்கள்ல சும்மா தியேட்டர்ல பெரிய கிளாஸ் வருங்க. அதே போய் டேய் புறாக்கு வெடி சத்து கேட்டவுடனே பயந்து போற புறான்னு நினைச்சேன் நானு, நின்று இறதுற கழுகுடா நானு. அந்த இடம் தியேட்டர்ல கைத்தட்டலுக்கு நிறைய இடங்கள்ல வசனம் பஞ்சு பஞ்சுன்னு இருக்குது. தான் லவ்ல வெளிப்படுத்தும் போது ஆஃப் ஆயிருக்கு லைட், அந்த லைட்டை குத்துறவுடனே லைட்டு பிளிங்குன்னு எரியும். அது என்னன்னா அவர் மனசுக்குள்ள காதல் வந்துருச்சான். ரொம்ப அருமையா, அதாவது கேங்வார் படங்களை எத்தனையோ படங்கள் நாங்க பார்த்திருக்கோம். அதான் சுமார் 11 வருடங்களுக்கு முன்னாடி கேங் லீடர் படத்தை ரொம்ப பிரமாதமா இயக்கியிருக்காருன்னு தான் சொல்லலாம். இந்த படம் சூர்யாவுக்கு ஒரு திருப்புமுனை. என்னங்க 11 வருஷம் கழிச்சு திருப்புமுனைன்னு நான் கேட்கிறேன். இல்லங்க, இப்ப எடிட்டர் வந்ததுக்கு அப்புறம் சூர்யாவை பார்க்கும் போது அவ்வளவு அழகா அற்புதமா இருக்காரு. எப்படி நடிகர் கார்த்திக் ஒரு பையா வந்ததோ அதே போல சூர்யாவுக்கு 11 வருடம் கழிச்சு முத்தான படமா அஞ்சான் வந்திருக்கு. கிளைமேக்ஸ்ல அடிப்பாரு பாருங்க, டேய் எதிரியா இருந்தாலும் உன் கூடயும் துரோகிகள் இருக்க கூடாதுன்னு ஒரு டைலாக் சொல்லிட்டு திரும்புவாரு. அந்த இடம்னா தியேட்டர்ல பளிச்சு பளிச்சுன்னு இருக்கும். சமந்தா படத்துல மிகவும் நேர்த்தியாகவும் அவங்கள கூட சில சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காருங்க. ஸ்விம்மிங் பூல் ஷூட்ல பழைய படத்துல இருந்தது, இந்த படத்துல அதெல்லாம் எதுவுமே இருக்க. சமந்தாவை ரொம்ப அருமையா ஒரு போலீஸ் ஆபீசர் ஒய்ஃபா என்னமா காட்டியிருக்காருங்கிறீங்க. அதுலயும் செகண்ட் ஹாப்ல ஒரு சாங் வருது, இட்டு சாங்கு, சரியான இடத்துல அந்த சாங் வருதுங்க. மொத்தத்தில் அஞ்சான் சும்மா அசராமல் பிரமாதமா இருக்குன்னு தான் சொல்லலாம். இந்த மாதிரி படங்களை பொதுமக்கள் திரும்ப பார்க்கணும். இந்த படம் சூர்யா ரசிகர்களுக்கு மாபெரும் விருந்துன்னு தான் சொல்லணும். வில்லனா கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அதாவது படம் ரொம்ப நேர்த்தியாகவும் அதே நேரத்துல ரொம்ப படம் கிளிப்பா அப்படி சும்மா உட்கார்ந்தோம்னா தியேட்டர்ல படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தீங்கன்னா சூப்பரா, செகண்ட் ஹாஃப் அதுக்கு மேல பெரிய வரவேற்பு எடுக்குது. அதே மாதிரி இந்த படத்துல ஃபைட்டு எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருக்காங்க. ஏர்ல விஜயகாந்த் அர்ஜுன் பண்ணுவாங்களே, ஏர்ல அப்படி ரிப்டன் ஆகி வர ஃபைட்டனா படத்துக்கு பெரிய படம். சாங் யுவன் சங்கர் ராஜா சும்மா லட்டு மாதிரி பண்ணி கொடுத்திருக்காரு. ஒளிப்பதிவாளர்
சொல்லித்தரவா வேணும். படம் கிறிஸ்டல் கிளியரா இருக்குங்க. மொத்தத்துக்கு நேர்த்தியான படம். படத்தில் லவ் இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு. படம் மொத்தத்தில் கலக்குன்னு கலக்குங்க. ஆடியன்ஸ் ஆகிய நீங்கள் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த படம் நல்ல படம், இதை ஆதரிங்க. நல்ல இயக்குநர்கள் அந்த பொக்கிஷம் படத்துக்குள்ளே இருந்திருக்கு. ஆனா 11 வருஷம் தேடி கண்டுபிடிச்சிருக்காரு தயாரிப்பாளரும் இயக்குனர் லிங்குசாமிக்கு இந்த ரீஎடிட்டட் ரீரிலீஸ் படம் பெரிய ஒரு பேரை கொடுக்குங்கிறதுல எவ்வித ஐயப்பாடும் இல்லை. மொத்தத்துக்கு அஞ்சான் அசராமல் வருகிறான். நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுங்க. தொடர்ந்து எடிசன் டாக்கிஸ் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.